மாணவர்களுக்கு வணக்கம். 11ஆம் வகுப்பில் இன்றைக்கி நம்ம தாவரவியலில் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு செல் ஒரு வாழ்வியல் அலகு. இதில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான வினாக்கள்: ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கினுடைய முக்கியத்துவம், தாவர செல்லுடைய அமைப்பை படம் வரைந்த பாவங்குறி, நவீன செல் கொள்கை மற்றும் அதனுடைய விதிவிலக்குகளை எழுதுக, பிளாஸ்மாடெஸ்மேட்டா என்றால் என்ன, அதன் பயன்களை எழுதுக, அங்கு இங்குமாக நிகழும் இடப்பெயர்வு என்றால் என்ன, ப்ரோகரியாட் மற்றும் யூகரியாட் செல்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு, அதேமாதிரி தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் இடையே உள்ள வேறுபாடு, இவைகள் தான் இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஊடுருவ மின்னணு நுண்ணோக்கினுடைய முக்கியத்துவம். இந்த மைக்ரோஸ்கோப், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஆனது பொதுவாக பரிணாம பிம்பங்களை தரக்கூடியது. இரு பரிணாம பிம்பம் 2D 3Dன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி தரக்கூடியது. இது எதற்கு பயன்படுகிறது, இது எந்த முக்கியத்துவமாகிறது என்று பார்த்தீங்கன்னாக்கா, எலக்ட்ரான் கற்றைகளை மாதிரி பொருளின் வழியாக செலுத்தும் பொழுது ஒளிரும் திரையில் பிம்பத்தை உருவாக்குகிறது. இதுதான் செயல்படும் முறை. இவற்றினுடைய உருப்பெருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 to 3 லட்சம் மடங்காக உருப்பெருக்கி காட்டக்கூடியது. அதாவது இதுதான் வேறுபடுத்தும் திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 to 10 ஆங்ஸ்ட்ராமாக இருக்கும். இதனை பயன்படுத்தி வைரஸு, மைக்ரோபிளாஸ்மா, செல் நுண்ணுறுப்புகள் போன்றவற்றை நம்ம பார்க்க முடியும். இதுதான் இதனுடைய முக்கியத்துவம். இதுதான் அந்த ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கினுடைய அமைப்பு. அதிலேருந்து எடுக்கப்பட்ட பெரிதாக்கப்பட்ட ஒரு செல்லினுடைய அமைப்பை பார்க்குறீங்க. தாவர செல்லின் நுண்ணமைப்பை படம் வரைந்த பாவங்குறி அப்படிங்கிற வினாவுக்கு இந்த தாவர செல்லினுடைய படத்தை தான் நம்ம வரையணும். இதில் செல் சுவர், அதே மாதிரி சவ்வு, நுண்ணுறுப்புகள், இவைகள்லாம் பாவம் குறிக்கணும் படம் வரைந்து. நவீன செல் கொள்கையும் அதன் விதிவிலக்குகளையும் எழுதுக. 1833ஆம் ஆண்டு ஜெர்மனிய தாவரியல் வல்லுநரான மேத்யூ ஸ்லீடனும் ஜெர்மனிய விலங்கியல் வல்லுநரான தியோடர் ஷிவான் இருவரும் சேர்ந்து இந்த செல் கொள்கையை உருவாக்குனாங்க. இந்த நவீன செல் கொள்கையினுடைய முக்கிய அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து உயிரினங்களும் செல்களானவை. ஏற்கனவே உள்ள செல்களில் இருந்து புதிய செல்களை தோன்றுகின்றன. செல் மரபியல் தகவல்களை கொண்டுள்ளது. இவை பெற்றோரிடம் சந்ததிகளுக்கு கடத்தப்படுகிறது. அனைத்து வளர்ச்சிதை மாற்ற வினைகளும் செல்லுக்குள்ளே நடைபெறுகின்றன. இதுதான் அதனுடைய புதிய செல் கொள்கையினுடைய அடிப்படை கோட்பாடுகள். அதில் விதிவிலக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் இருக்கக்கூடிய வைரஸ்கள், வைராய்டுகள், பிரையான்கள், இவைகள்லாம் செல் கொள்கைக்கு விதிவிலக்காக அமைந்திருக்கின்றன. ஏனென்று சொன்னால், அவைகளுக்கு புரோட்டோபிளாசம் இல்லை. இது ஒரு முக்கியமான பண்பு. உயிர் பண்புகள் இருக்கணும். உயிர் பண்புகள் இல்லாது இருப்பது இது செல் கொள்கைக்கு விதிவிலக்காக அமைகிறது. பிளாஸ்மாடெஸ்மேட்டாக்கள் என்றால் என்ன, அதன் பயன்கள் யாது? செல் சுவர் முழுமையாக இல்லாமல் ஆங்காங்கே சிறு துளைகள் உள்ளன. இதற்கு பிளாஸ்மாடெஸ்மேட்டா என்ற பெயர். இது அருகருகே உள்ள செல்களுடைய புரோட்டோபிளாசத்துக்கு இடையே அமைந்து இதன் வழியே பல பொருட்கள் செல்வதற்கு இது பயன்படுகிறது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா, 2ஆம் நிலை செல் சுவர் அடுக்குகள்லேயும் சீரற்றதாகவும், ஆனால் முதல்நிலை செல் சுவரில் மையத்தட்டு சீரானதும் காணப்படுகின்றது. இந்த சீரற்ற பகுதிகள் பொதுவாக குழிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அங்கும் இங்குமாக நிகழும் இடப்பெயர்வு என்றால் என்ன? சவ்வில் உள்ள பிளாஸ்மா சவ்வு உள்ள லிப்பிட் பொருட்கள் சவ்வின் ஒரு புறத்திலிருந்து மற்றொரு புறத்திற்கு செங்குத்து வாக்கில் இடம்பெயரும். இந்த தன்மைக்கு தான் அங்கும் இங்குமாக நிகழும் இடப்பெயர்வு என்ற பெயர். ஃப்ளிப் ஃப்ளாப் மூவ்மெண்ட் என்றும் அழைக்கப்படுகின்றது. பக்கவாட்டில் பரவும் லிப்பிட் மூலக்கூறுகளை விட இந்த இடப்பெயர்வு மிகவும் மந்தமாக நடைபெறுகிறது. பாஸ்போலிப்பிடுகளில் துருவத்தன்மையை கொண்ட மிக சிறிய தலைப்பகுதி இருப்பதால் இவை அங்கும் இங்கும் இடம்பெயர்கிறது. அதே சமயம் சவ்வில் புரதங்களினுடைய துருவத்தன்மை கொண்ட பகுதி மிக அதிகம் இருப்பதால் இயக்கமானது செய்ய முடியவில்லை. ப்ரோகரியாட் செல்களுக்கும் யூகரியாட் செல்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. இந்த வேறுபாடு பல பண்புகள் அடிப்படையில் இவைகளானது வேறுபடுத்தப்படுகிறது. அவைகளாவன: செல்லின் அளவு, உட்கருவின் பண்பு, DNA அமைப்பு, RNA உற்பத்தி செய்யக்கூடிய புரத சேர்க்கை, அதேமாதிரி ரைபோசோம்கள், நுண்ணுறுப்புகள், செல் இடப்பெயர்ச்சி, அமைவு முறை, செல் பகுப்பு. இவை இந்த பண்புகளின் அடிப்படையில் ப்ரோகரியாட், யூகரியாட் செல்களானது வேறுபடுத்தப்படுகிறது. இந்த அட்டவணையை முழுமையாக மாணவர்கள் தேர்வுக்கு தயார் பண்ண வேண்டும். அடுத்தது தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. இதை பார்த்திங்கனாக்கா
இது அடிப்படை பண்புகளின் அடிப்படையில் இவைகளானது ஒரு 10 பண்புகள் இங்கே வேறுபடுத்தப்பட்டிருக்கின்றன செல்லுடைய பண்புகள். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா தாவர செல்லினுடைய அளவு, அடுத்தது பார்த்திங்கன்னா செல் சுவருடைய அமைப்பு இருக்கா இல்லையா, இந்த மாதிரியான பண்புகள்லாம் இதில் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் இந்த பண்புகளை தேர்வுக்கு தயார்படுத்திக் கொள்ளவும்.